தமிழர்கள் தங்கள் வரலாற்றை தொடர்ந்து எழுதக்கூடியதும் நடக்க வேண்டும். உங்களுக்கு கல்வி அறிவே இல்லாமல் இருந்தால் கூட உங்களது கதையை அடுத்த தலைமுறைக்கு வாய் வழியாக கடத்துங்கள் என்பதுதான் இந்த தமிழ் சமுதாயம் உலகுக்கு சொன்ன ஒரு செய்தி. அப்படி இருக்கிறப்போ கல்வி அறிவில்லாத நமது பாட்டனும் பூட்டனும் செய்ததை கூட நிரம்ப படித்த நாம் செய்யவில்லை என்றால் நம்மை போல நிறை மூடர்கள் இந்த சமுதாயத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள் இல்லையா? அப்போ நம்முடைய கதையை சீனு ஆட்சிபி அவர்கள் சொல்லுவாரு, என் கதையை அவன் எழுதலை இவன் எழுதலை இவன் சொல்லலைன்னு சொல்லாத, உனது கதையை நீ எழுது இல்லையா? அது நம்மளோட கதை, நம்முடைய மண், நம்முடைய போராட்டம், நம்முடைய உணர்வு, நம்முடைய நீதி, நம்முடைய நியாயம் நம்ம தான் எழுதணும். நீதி என்பது ஒவ்வொரு சமூகத்துக்கும் மாறுபடும். எவ்வளோ பேருக்கு இது சம்பந்தமாக புரிதல் இருக்குன்னு தெரியல. ஒரு சமூகத்திற்கு நீதியாகப்படுவது இன்னொரு சமூகத்திற்கு அநீதியாகப்படும். ஒரு சமூகத்திற்கு பெருமையாக தோன்றுவது இன்னொரு சமூகத்துக்கு அவமானமாக தோணும். ஒரு சமூகத்திற்கு இந்தியாவிலே பிச்சை எடுப்பது பெருமை, இன்னொரு சமூகத்திற்கு இந்தியாவிலே பிச்சை எடுப்பது அவமானம். அதை அவமானமாக கருதக்கூடிய சமூகம் தமிழ் சமூகம் இல்லையா? நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போது நீதி ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் மாறுபடும். அப்போ தமிழர்களினுடைய நீதியை ஒரு ஆங்கிலேயனோ ஒரு திராவிடனோ ஒரு பிராமணனோ எழுதுவான்னு எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும்? நமது நீதியை நம்ம தானே எழுதணும். மனிதன் ஏன் பேராற்றல் மிக்கவனானான் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. அந்த நூலில் ஒரு செய்தியை சொல்கிறாங்க. பழங்குடியின மக்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க, புதிதாக குடியேறக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். இந்த ரெண்டு தரப்புக்கு நடுவில் நிறைய சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த குடியேறிய மக்கள் இங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்களை கொன்று குவிக்கிறார்கள். இப்போ பழங்குடி மக்கள் பண்ணது தப்பா, குடியேறின மக்கள் பண்ணது தப்பா அப்படின்றப்போ அந்த இடத்திலே நீதி வேறுபாடு வருகிறது. பழங்குடியின மக்களை பொறுத்தவரை ஒரு இடத்திலே ஒரு மரம் பழுத்து பழத்தோடு இருக்கிறது என்றால் அந்த பழத்தை முதலில் பார்ப்பவனுக்கு அந்த பழம் சொந்தம். குடியேறிய மக்களை பொறுத்தவரை அந்த பழத்திற்கான மரத்தை யார் பராமரிக்கிறாரோ அவருக்கு அந்த மரம் சொந்தம். அப்போ இவன் போயிட்டு பழம் இருக்குன்னு பறித்து சாப்பிட்றான், அவன் ஏன் பழத்தை நீ பறிச்சுன்னு வெட்டுறான். இந்த ஒரு புரிதலின்மை காரணமாக அந்த மக்கள் தங்களுடைய தரப்பு நியாயத்தை முன்வைக்காத காரணத்தினாலே அவங்க லட்சக்கணக்கில் அழிக்கப்பட்டார்கள். தமிழர்கள் தங்கள் நியாயத்தை பேசாமல் இருந்த காரணத்தினால், தமிழர்களின் நியாயம் என்ன என்பது வெளி உலகுக்கு தெரியாமல் இருந்த காரணத்தினால் தான் இலங்கையிலே நாம் மாபெரும் இன அழிப்பை சந்தித்தோம். நமக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லைன்னா நம்முடைய நியாயம் என்னன்னு யாருக்குமே தெரியாது. அப்போ நமது நியாயத்தை, நமது போராட்டத்தை, நமது வரலாற்றை நாம் தான் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லவில்லை என்றால் நாம் மட்டும் மரித்து போகவில்லை, நமது சந்ததிகளும் நம்மோடு மரித்து போகுமாறு நாம் செய்து விடுவோம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அப்போ இதற்கான முயற்சியில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு தமிழர்களையும் நான் இந்த வரலாற்று களத்துக்கும் எழுத்தாளர் களத்துக்கும் வருக வருக என வரவேற்கிறேன். அவர்களுக்காக விளையாடக்கூடிய அந்த எழுதுதல் அமைப்பை எனது மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம். எனது அருமை நண்பர்களே, நீங்கள் மட்டும் இன்னைக்கு வரலாறு எழுதலைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 50 ஆண்டு கழித்து தமிழ்நாட்டை ஆளப்போகின்ற வடக்கர்கள் நாங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தோம், தமிழர்கள் தொடர் வண்டியில் டிக்கெட் எடுக்காமல் போயிட்டு இருந்தாங்க, நாங்கள் தான் தமிழர்களுக்கு டிக்கெட் எடுக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னு எழுதுவாங்க. நீங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? யார் தேவதாசின்ற முறையை கொண்டு வந்தார்களோ, யார் பிரம்மதேய பட்டயம் என்ற முறையை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார்களோ, யார் பிராமண ஆதரவு போக்கை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார்களோ, யார் தீண்டாமையை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார்களோ அவர்கள் இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருந்தது, நாங்கள் தான் உழைச்சோம், நாங்கள் தான் பகுத்தறிவாளர்கள் என்று இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு வடக்கர்கள் தலைத்தவர்களாக இருக்க போவதில்லை. அதனால் நமது வரலாற்றை நாம் தான் எழுத வேண்டும். இங்கே பேசுகிறப்போ ஒரு தம்பி சொன்னார், நான் நூல் எழுதினா பெருசாக விற்கவே இல்லை அப்படின்ட்டு. இன்றைக்கி நேற்று கிடையாது, மறைமொழி அடிகள் சொல்கிறாரு, நான் அவ்வளோ கடினப்பட்டு எழுதி அதுக்கு மெய்ப்பு பார்த்து அவ்வளோ போராடி ஒரு நூலை கொண்டு வந்தால் 500 பிரதி தான் விற்கிது அப்படின்னு. மறைமொழிகள் காலத்திலிருந்து கூடவே பிறந்தது இந்த வறுமையும் புலமைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் இந்த தமிழ் சமுதாயத்தின் நிலைமை. ஆனால் அது தமிழ் சமுதாயத்தினுடைய அவமானம் என்று உணர்ந்து நம்மளும் நூலை படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நூல்களை படிக்கக்கூடிய பழக்கத்தை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் தமிழர்கள் தங்கள் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க முடிந்த ஒரே செல்வம். இதுக்கு பதிலாக ஒரு புத்தகத்தை வாங்குற காசை மிச்சம் பிடிச்சி குழந்தைக்கு கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்க, மருந்து வாசங்கிற காசை மிச்சம் பிடிச்சி ஒரு இனிப்பு வாங்கலாம்னு நினைக்கிற மாதிரியான ஒரு பெற்றோராகத்தான் இருப்பார்கள். அதனால் வாசியுங்கள், வாசிக்க உங்கள் அடுத்த தலைமுறையை பழக்குங்கள். அப்படியெல்லாம் செய்யவில்லை என்றால் வாசிக்கின்ற எழுதுகின்றவர்களை நீங்கள் ஊக்குவியுங்கள். அது ஒன்று மட்டுமே தமிழ் சமுதாயம் உய்ய வழி என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சேவன் அவர்கள்ட்ட நான் முதல் புத்தகமாக இந்த மாதிரி எழுத போகிறேன்னு சொல்லும்போது அவர் சொன்னது என்னென்னா, தம்பி நான் வேலுநாச்சியார் எழுதிட்டேன், ஆணையரவு போரை பற்றி நீங்கள் எழுதுனீங்கன்னா ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுத சொன்னார். அதற்காக ஆய்வு பண்ணும்போது தான் கிட்டத்தட்ட உலகத்தில் இப்படி ஒரு போர் நடந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா ஈழத்தில் ரத்தம் சதயமாக நடந்த போர்கள் 17 சமர்கள். நான் எனக்கு நினைவு தெரிஞ்ச சொல்கிறேன், 17 சமர்கள், ஒருவேளை 40-50 கூட இருக்கலாம். அதில் பெருஞ்சமர்கள் சொல்லப்படக்கூடியது வெற்றி உறுதி என்று சொல்லக்கூடிய ஜெய்சிபுரம் மற்றும் எலிஃபண்ட் பாஸ் என்று சொல்லக்கூடிய ஆணையரவு. ஆணையரவினுடைய பிரதான அப்படி என்னன்னா, அமெரிக்க இராணுவத்தால் பயிற்சி பெற்ற சிங்களப்படை வீரர்களை 40,000 சிங்களப்படை வீரர்களை வெறும் 1200 வீரர்களை கொண்டு
எந்த தொழில்நுட்பம் பெரிதளவு இல்லாத விடுதலை புலிகள் வந்து வெற்றி கொள்வாங்க. நீங்கள் வந்து இதை நீங்கள் திரைப்படத்தில் கூட பார்க்க முடியாது. ஒரு 40,000 வீரர்களை ஒரு 1200 வீரர்கள், அது புனைவு. ஆனால் 1200 வீரர்கள் வந்து வெற்றி கொண்டாங்க. இன்னொன்று என்ன, குடாறுப்பு தடை இறக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பால்ராஜ் அணியரோடு இணங்குகிற பொழுது முடிச்சிருவேனே 1200 வீரர்களோட இருக்கும் போது அந்த குடாறுப்பு தரையிறத்தை விட்டு வெளியில் வரணும் அப்படின்னா ஒன்று வெற்றி பெற்றிருக்கணும், அப்படின்னா அங்கேயே மரணிச்சிருக்கணும். அந்த விதத்தில் தான் வந்து, ஏன்னா ஆணையிரவு யார் கைகளில் இருக்கிறதோ அவங்க கைகளில் தமிழீழம் இருக்கும் அப்படின்ற ஒரு நிலைமையில் தான் அந்த போர் நடந்துச்சு. அந்த போர் வெற்றி பெற்றா கூட ஏன் தமிழீழம் அமையலைன்றதை வந்து நீங்கள் திமுக கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா இந்த புறநானூறு எழுதி முடித்த பின்னாடி வந்து நிறைய பேர் என்ன சொன்னது என்னன்னா, அண்ணன் இதில் வந்து கொஞ்சம் திருப்பு முனை ட்விஸ்ட்லாம் இல்லை, நான் ட்விஸ்டில் இருக்க வேல்பாரி பொன்னியின் செல்வனாக எழுத முடியும், புறநானூறு என்பது உண்மையில் நடந்த நிகழ்வு, அதைத்தான் எழுத முடியும். இப்படிலாம் ஒரு வீரன் வந்து வாழ்ந்து நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களுக்கு வந்து ஜெர்மனி இத்தாலி ஒரு போர் தெரியும், ஹிட்லருக்கும் ஸ்டாலினுக்கும் நடந்த போர். அதில் வந்து ஸ்டாலின் வெற்றி பெறுகிறார், அங்கேயும் ஸ்டாலின் தான் வெற்றி பெற்றிருக்காரு, பெரிய நிகழ்வு. ஸ்டாலின் வெற்றி பெற்றார் அப்படின்னா அதற்கு காரணமானது வந்து ஹிட்லர் கிடையவே கிடையாது. இப்போ யார் காரணம் அப்படின்னா, வெறும் 900 மக்களை மக்கள் தொகையாக கொண்ட லெனின்கிராட் என்ற ஒரு கிராமத்தினருடைய உறுதி மிகுந்த போராட்டம் தான் காரணம். அவர்கள் தான் வந்து அந்த கவசமாக அந்த எல்லையை மாற்றி இத்தாலி படை வீரர்கள் உள்ளே வராமல் தடுக்கிறாங்க. அதற்கு காரணமானது 2 கவிஞர்கள் தான். அந்த கவிஞர் பேர் எனக்கே தெரியல, நானும் எவ்வளோ தேடி பார்த்தேன். அந்த 2 கவிஞர்கள் வந்து ஒரு வாசகம் எழுதுறாங்க, மண்ணின் மைந்தர்களே மண்ணை காக்க வாருங்கள் அப்படின்னு. இங்கெல்லாம் எவனா கூப்பிட்டா போவானா? போகவே மாட்டான். அங்கே போனாங்க, 900 பேரும் போனாங்க, பெண்கள் ஆண்கள் சிறுவர்கள் என்ற அனைவரும் சென்று இத்தாலி படை வீரர்களை உள்ளே நெருங்கி விடாமல் பாதுகாத்ததன் விளைவு தான் ஸ்டாலின் வெற்றி பெற்றார். சரிங்களா? ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மன உறுதி, அதாவது தொகை அடிப்படையே கிடையவே கிடையாது, மன உறுதி இருந்தால் எவ்வளோ பெரிய விடயத்தையும் செய்யலான்றது இந்த கதையைத்தான் தலைவர் அவர்கள் விடுதலை புலிகளுக்கு அடிக்கடி சொல்வார். இதை சொல்கிறது மூலமாகத்தான் விடுதலை புலிகள் நிறைய மனதிடம் பெற்றாங்க. அப்போ அங்கே 900 பேர் மிகப்பெரிய சர்வாதிகாரத்தை உடைத்திருந்தார்கள் சொன்னால், வெறும் 1200 புலி வீரர்கள் அமெரிக்க இராணுவத்தால் பயிற்சி பெற்ற இலங்கை இராணுவ முகாமே தடைத்திருந்தார்கள். ஆணையரவு என்ற போர் வந்து முழுமையாக சொல்லக்கூடியதான் புறநானூறு வீரன். இது நீங்கள் எல்லாருமே படிக்க மாட்டீங்க எனக்கு தெரியும், இருந்தாலும் வந்து சொல்கிறது காரணம் என்னென்னா நான் சொல்லணும்ல, ஏன்னா இது வந்து ஒரு விற்பனை ரீதியாக தோல்வி அடைந்த படைப்பு தான். ஏன்னா வந்து இது வரைக்கும் ஒரு 1500 பிரதிகள் தான். நான் கூட வந்து தமிழ் தேசியத்துக்கு ஓட்டு போட எல்லாருமே வாங்கியிருப்பாங்கன்னு நினச்சேன். அப்புறம் தான் தெரியுது 10 வயசுக்காரங்க தான் ஓட்டு உரிமை கொடுத்துருக்காங்க. அதனால வந்து சொல்கிறேன், அதனால் எல்லோரும் நலமாக இருங்கள், நல்லவர்கள் வாழுங்கள், நல்லவர்கள் தீயவர்களுக்கு வந்து உறுதுணையாக போகாதீர்கள். ஏன்னா 99 நல்லவர்களுடைய குரல்கள் வந்து ஒரே ஒரு தீயவனுடைய குரலால் தான் ஓங்கி ஒலிக்கிறது. அதனால் சகிப்புத்தன்மை இதெல்லாம் வந்து தமிழருடைய அறமாக இருந்தாலும் கூட இந்த காலத்தில் சகிப்புத்தன்மை எதுவும் தேவை கிடையாது. உங்களுடைய அறத்தை ஓங்கி சுழற்றுங்கள், செங்கோலை வந்து தூக்கி பிடியுங்கள். வாழ்க தமிழ் தேசியம், அரியணை விரைவில் தமிழ் தேசியம் ஏறட்டும். நன்றி, வணக்கம். பொதுவாகவே நான் அதிகம் பேசுறதில்லை, அண்ணன் ஏற்கனவே குறைவாக பேசினா போதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் புத்தகம் மீண்டலும் பிரபாகரன் புத்தகம் குறித்து ஒரு சிறிய விடயம் மட்டும் பகிர்ந்தேன். அதோட இங்கே தமிழ் தேசிய ஆளுமைகள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம பேசுறதுக்கும் அதிகம் பேசுறதுக்கும் இங்கே வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவங்க இருக்காங்க. பொதுவாகவே இங்கே நம்முடைய வரலாற்று பதிவுகள் எல்லாமே நம்முடைய வீரம் சார்ந்தும் பெருமைகள் சார்ந்தும் நம்ம தொடர்ந்து கடத்திக்கிட்டு தான் இருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய இந்த இனத்தின் அடிமைப்பட்டு இருக்கக்கூடிய இந்த இனத்தோட விடுதலைங்கிறது இந்த இனத்தின் அவல நிலையும் அநீதி, நமக்கு இழைக்கப்பட்ட அநீதியும் கடத்துவது மூலமாக தான் அந்த விடுதலை அடைய முடியும். காரணம், நம்ம ஒரு எடுத்துக்காட்டாகவே சொல்லலாம், யூதர்கள் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் வந்து ஒரு 5000 வருடங்களாக தொடர்ந்து கடத்தி கொண்டு தான் இருந்தார்கள். அது உண்மையே பொய்யோ, ஆனால் தொடர்ந்து அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். தங்கள் மிகவும் அநீதிகள் இழைக்கப்பட்ட ஒரு இனமாக அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அதன் மூலமாக அவர்கள் ஒரு காலத்தில் தங்களுக்கான விடுதலையை அடைந்தார்கள். அதன் அடிப்படையாக வைத்து தான் நமக்கு இழைக்கப்பட்ட, உண்மையிலே நமக்கு மிகப்பெரிய அநீதியும் கொடுமையும் இழைக்கப்பட்டது, அதை இந்த தலைமுறை கடத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த புத்தகம் உருவானது. அதைத்தான் இப்புத்தகமும் பேசுகிறது. இதில் முழுக்க முழுக்க தமிழகத்தில் இழைக்கப்பட்ட அவல நிலை தான் பேசுகிறது. நாம் இதை பேசும்பொழுது நம்மை அடிமைப்படுத்தக்கூடிய சக்திகளும் நாம் அடிமையாக இருக்க வேண்டிய விரும்பும் சக்திகளும் இதை மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இதையேதான் இவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறார்கள் என்று சொல்வார்கள். காரணம், அவர்களுக்கு தெரியும் இதுதான் அடிப்படை, நம்முடைய விடுதலைக்கான அடிப்படை விதை என்பது. அதனால்தான் அவர்கள் இதை நாம் பேசுவதை விரும்புவது கிடையாது. நாம் இதை பேசுவதன் மூலமாக தான் அடுத்த தலைமுறைக்கு இது கடத்தப்படும். அப்பொழுதுதான் விடுதலையை அடுத்த தலைமுறை அறுவடை செய்யும். இதைத்தான் இப்புத்தகம் பேசுகிறது. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய
பெரியவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் வணக்கம். வந்திருக்கக்கூடிய நண்பர்கள், தோழர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் தமிழ் சிலம்பரசன் அன்பின் மிகுதி காரணமாக என்னை ரொம்ப பேசினாங்க. அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் மனமும் என் உடம்பும் என் சுகமும் என் அறமும் என் மனையும் என் மகவும் என் பொருளும் என் மனமும் குன்றிடினும் யான் குன்றேன், கூற்றுவனே வந்திடினும் வென்றிடுவேன் காலால் மிதித்து. 1912 வ.உ. சிதம்பரம் பிள்ளை சிறையில் இருக்கின்ற பொழுது சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை வந்து பிரிட்டிஷ் ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி வாங்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வரும்பொழுது இந்த பாடல் அவர் எழுதுகிறார். வ.உ.சி குறித்தான உரையாடல்கள் வந்து ரொம்ப முக்கியமாக இன்றைய காலகட்டத்திற்கு தேவைப்படுது. அது நம்ம பேசினா கடல் போல் பேசலாம், அவ்வளவு செய்திகள் இன்றைய சூழலுக்கு பொருத்தப்பாட்டிற்கு பொருந்தி போகும். இந்த நிகழ்வுகூட எனக்கு வந்து கொஞ்சம் 2 விதமான மன உணர்வுகளை தருகிறது. ஒன்று வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறது, உங்களையெல்லாம் சந்தித்து பேசுவதில். இன்னொன்று வந்து ஒரு பெரும் பொருட்செலவில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எனக்குள்ளே வருது. ஏன்னா வ.உ.சி குறித்து உரையாடலுக்குள்ள ஆய்வுகளுக்குள்ள ஈடுபடும் பொழுதெல்லாம் எல்லா பக்கமும் வந்து இந்த பொருளியல் கண்ணோட்டத்துக்குள்ளேயே நம்ம போக வேண்டிய ஒரு பார்வை வருகிறது. அதுவும் இந்த காலகட்டத்தில் தமிழ் தேசிய பரப்புக்குள்ள பொருளாதாரம் என்பது மிக மிக அத்தியாவசியமான ஒரு இடமாகவும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் வ.உ.சி குறித்தான உரையாடலுக்குள்ள ஈடுபடும் பொழுது என்கிட்ட கேட்கப்பட்ட முதல் கேள்வி வந்து, நீங்கள் என்ன வ.உ.சி ஆட்டையை போடுறீங்களா அப்படின்னு தான் கேட்டாங்க. தமிழ் தேசியத்துக்குள்ளே வ.உ.சி எதுக்காக கொண்டு வரீங்க அப்படின்னு தான் முதல் கேள்வியாக வருது. இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, வ.உ.சி அப்படின்னா தம்பி செவ்வியன் சொன்னது போல் செக்கிழுத்தார், கப்பலொட்டினார், சிறைப்பட்டார், செத்து போனார் அப்படிங்கிற அந்த ஒற்றை நேர்கோட்டுக்குள்ளேயே இழுத்துட்டு போக பார்க்குறாங்க. வ.உ.சியிடமிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம், ஒரு தமிழ் தேசியத்துக்கான படிப்பினைகள் என்ன இருக்குதுல அப்படின்ற அடிப்படையில் தான் நான் வ.உ.சி அணுக தொடங்கினேன். அதுக்குள்ளே போகும்பொழுது நம்ம வந்து இட்டு கட்டி எழுத கிடையாது. அது வந்து வ.உ.சியினுடைய ஒரு தேச கட்டுமானம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்குள்ளே போகும்பொழுது அகச்செயல்பாடாக தமிழ் தேசியத்திற்கான கூறுகள் அனைத்தும் அதுக்குள்ளே இருக்குது. அப்போ அது இன்னும் விவரித்து எழுத வேண்டுகிற தேவை இருக்கிற நோக்கத்தில் சிதம்பர வேங்கை அப்படிங்கிற ஒரு முதல் புத்தகத்தை எழுதியிருக்கேன். 2ஆம் புத்தகம் பண்ணிகிட்ருக்கேன், தேச கட்டுமானம். இதோட முக்கியமான நாள் இன்றைக்கி, ரொம்ப முக்கியமான நாள் இது. நீங்கள் இந்த நிகழ்வை வந்து திட்டமிட்டு செய்தீர்களா அல்லது இயல்பாக நடந்ததான் தெரியல. ஜூன் 16, 1801 மருது சகோதரர்களுடைய ஜம்புத்தீவு பிரகடன வெளியீட்டு நாள். அதோட இன்னொரு முக்கியமான நாள் விடுதலை வேந்தன் விஸ்வநாததாசுடைய பிறந்த நாள். கலையினூடாக தேச கட்டுமானத்தை நிகழ்த்திய விஸ்வநாததாசனுடைய பிறந்த நாள். அப்போ இப்படி ஒரு இயல்பாகவோ அல்லது ஒரு திட்டமிட்டோ நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வில் இந்த மாதிரி வ.உ.சி குறித்தான உரையாடல்களை ஈடுபடுவதற்கு வாய்ப்பளித்த எழுதுறல் நண்பர்களுக்கும், யாப்பு வெளியீட்டு தோழர் என்னுடைய அருமைக்குரிய தோழர் செந்தில் வரதவேல் அவர்களுக்கும், தம்பி செவ்வியன் அவர்களுக்கும் வாய்ப்பு தந்ததற்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் அன்னைக்கும் இங்கே கூடியிருக்கும் அனைத்து அவையோருக்கும் சான்றோருக்கும் என்னோட முதல் வணக்கம். மேடை பேச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசு. எனக்கு பேச தெரியாதனால தான் நான் வந்து எழுதியே கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து ஏன்னா இந்த புத்தகம் தொடங்கப்பட்டது எங்கே அப்படின்னா, நான் எழுதணுன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கவே இல்லை. எனக்கு வந்து நான் பயணித்து கொண்டே இருப்பேன். நான் என்னோட பணி நிமித்தமாக வந்து வட இந்தியா முழுக்க நான் பயணிப்பேன். பெரும்பாலும் நான் பயணிக்கிறது வந்து மகாராஷ்டிரா மராத்திய மாநிலத்தில் தான். அங்கே வந்து வீர சிவாஜி படம் இல்லாத ஒரு வாகனங்களை கூட உங்களால் பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்க அவ்வளோ கொண்டாடுறாங்க, நம்ம ஆளுமைகளை ஏன் நம்ம வந்து கொண்டாடுறது இல்லை அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆளுமைகளை குறித்த ஒரு தேடல் இருந்தது. அந்த தேடலில் தான் நம்மளுக்கு ஒரு விடயம் தெளிவாக புரியுது. 18ஆம் நூற்றாண்டில் நடத்தப்பட்ட விடுதலை போராட்டங்கள் பெரும்பாலும் வந்து இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கு. விடுதலை போராட்டங்கள் தொடங்கினதே வந்து 1857 அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு பிம்பத்தை வந்து இந்த இந்திய கட்டமைப்பு வந்து உருவாக்கி வச்சிருக்கு. அப்புறம் நான் படித்தது வந்து ஆங்கில வழிக்கல்வி தான். நான் இந்த வேலுநாச்சியாரோட வரலாறை படிச்சுட்டு எப்படியாவது இதை வந்து நம்ம வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு முதல்ல ஆங்கிலத்தில் தான் எழுத தொடங்கினேன். ஆங்கிலத்தில் எழுத தொடங்கினது தான் இந்த வேலுநாச்சியார் பெண்மையின் பேரன்மை என்ற புத்தகம். ஆங்கிலத்தில் எழுதும்போது எனக்கு அந்த உணர்வு வரல, அந்த ஒரு ஊற்று எனக்கு கிடைக்கவே இல்லை. அப்புறம் நான் வந்து ஒரு வேல் வழிபாட்டுக்காக நாங்கள் திருச்செந்தூர் போயிருந்தோம். நான் தமிழ்குமரன் ஒரு தமிழ் புலமை நல்லா இருக்கிற ஒரு தோழர். அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் வேலுநாச்சியார் தமிழில் எழுதிடுங்க, நான் அதை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறேன் அப்படின்னு. அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, இல்லை உங்ககிட்ட இருக்கிற உணர்வு நீங்கள் தான் எழுதணும், எனக்கு தமிழ் வந்து வாசிக்க மட்டும்தான் தெரியும், எழுத தெரியாது, அதுவும் ஒரு புத்தகமாக வந்து வடிவமைக்கிறது வந்து ஒரு சாதாரண விடயம் கிடையாது, தயவுசெய்து நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வற்புறுத்துகிறோம். அங்கே ஒரு சின்ன விவாதம் வருது.
இறுதியாக இல்லை நீ வேலனை கும்பிட்டு நீ வேலையை ஆரம்பி, எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு. அது அதுக்கப்புறம் ஒரு 2.5 ஆண்டுகள் நாங்கள் இந்த புத்தகம் எழுதுவதுக்கு அப்புறம் தான் நான் தமிழையே முறையாக படிக்க கற்றுக்கிட்டேன். அந்த 2.5 ஆண்டுகள் தமிழை கொஞ்சம் கொஞ்சமாக வாசித்து முக்கியமாக பிறமொழி கலப்பு இருக்கவே கூடாது. அப்புறம் இதுக்கு முன்னாடி வந்த பெண்களை குறித்த ஒரு புத்தகங்கள், ஒரு ஆளுமைகளை குறித்த ஒரு புத்தகங்களுக்கு முற்று முழுதுமாக வேறு மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தமிழோட மரபியலையும் தமிழோட வேர்களையும் குறித்து அதிகமாக பேசணும். அதில் ரொம்ப எனக்கு ரொம்ப வித்தியாசமாக நான் எழுதணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் தொடங்கினது தான். முக்கியமாக நான் முடிவு பண்ணது தமிழ் தேசிய கருத்தியலும் பெண்களோட அங்கங்களை வர்ணிக்கக்கூடாது, அவங்களோட அகத்தின் வலிமையை தான் நம்ம வர்ணிக்கணும். அந்த அகத்தின் வலிமையை சொல்கிறதுக்கு தான் இங்கே ஆள் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத நான் முன்னாடியே முடிவு பண்ணிக்கிட்டு தான் எழுத ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் எழுதும்போது கூட எங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் இல்லை. எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் எங்களுக்கு நிறையா கஷ்டங்கள், அதாவது நிறைய கடினமான ஒரு இது இருந்தது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இருந்த ஒன்றிணைந்து செயல்பட்ட அனைத்து ஆளுமைகளும் பிற்காலத்தில் தனித்தனி சமூகமாக மாறிட்டாங்க. தனித்தனி சமூகமாக மாறுபட்டதுனால ஒரு வேலுநாச்சியாரை பற்றி பேசினா, மருதிருவரை பற்றியும் பேசினா, அதுக்கப்புறம் குயிலியை பற்றியும் பேசணும். இந்த 3 பேரும் தனித்தனி சமூகமாக இருக்கிறனால எனக்கு தொடர்ச்சியாக அழைப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல இவங்களை நீங்கள் தூக்கி நிறுத்திட்டீங்க, இவங்களை நீங்கள் சொல்லியிருக்க கூடாது. திப்பு சுல்தானை பற்றி நான் ஹைதர் அலி, திப்பு சுல்தானை அவர்களை நம்ம மறுக்கவே முடியாது. வேலுநாச்சியாரோட வரலாற்றில் அவங்க மிகப்பெரிய ஒரு பங்கை ஆற்றியிருக்காங்க. ஆனால் திப்பு சுல்தானை பற்றி, ஹைதர் அலி பற்றி எழுதியதுனாலேயே ஒரு கொங்கு உங்களுக்கு தெரியும், அது ஒரு ஹிந்துத்துவாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு இடமாக இருக்குது. அங்கிருந்து எனக்கு தொடர்ச்சியாக அழைப்புகள், நீங்கள் இந்த புத்தகத்தை திரும்பி வாங்கணும், திப்பு சுல்தான் என்னென்ன பண்ணியிருக்காரு தெரியுமா, எத்தனை இது பண்ணியிருக்காரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்கள் பாட்டிக்கு அவங்க உதவி செஞ்சுருக்காங்க. வரலாற்று ஆவணமாக நீங்கள் கொடுங்க, நான் திருப்பி வாங்க. ஹைதர் அலியை பற்றியும் திப்பு சுல்தானை பற்றி நீங்கள் எழுதியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி பலவாறு எனக்கு அறிவுறுத்தல்களும் சில நேரங்களில் என் நண்பர்கள் மூலியமாக எனக்கு வற்புறுத்தல்களும் வந்தது. அதையெல்லாம் நம்ம ஏற்கவே இல்லை. புத்தகம் எப்படி எழுதப்படுதோ அப்படியே தான் வெளியிடப்படும். இன்னும் நிறைய 504 பக்கங்கள் புத்தகம், ஆனால் சொல்லப்படாத வரலாறுகள் இன்னும் நிறையா இருக்குது. பிரெஞ்சு புரட்சிக்கும் வேலுநாச்சியாருக்கும் தொடர்பு இருக்கிறதா ஒரு செவிவழி செய்தி வந்தது. அந்த அளவுக்கான ஒரு ஆளுமை நம்ம ஏன் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்டது அப்படிங்கிறது தெரியல. எழுதி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு இதில் அணிந்துரை எழுதுறதுக்கும் ஆள் கிடைக்கல, யாருமே எழுத முன் வரல. ஏன்னா முதல் புத்தகம், அதுவும் ஒரு ஆங்கில வழி கல்வியை படித்தவன், இவன் என் மேலே நம்பிக்கை இல்லை, யாருக்குமே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி அப்புறம் நம்ம திருமுருகனை கூப்பிட்டேன், தம்பி இந்த மாதிரி அணிந்துரை எழுதிடலாமே அப்படின்னு ஒரே நாள் எழுதி கொடுத்துட்டாரு. எழுதி கொடுத்து அடுத்த ஒரே வாரத்தில் புத்தகம் வெளியிட்டாச்சு. ஏன்னா எந்த ஒரு வெளியீட்டாளர்களும் வரல, நாங்களே தேடி அந்த புத்தகத்தை சொந்தமாகவே வெளியிட்டோம். அதுக்கப்புறம் ஆணையரவு நாங்கள் அதே வெளியீட்டாளர்கள் மூலியமாக தான் வெளியிட்டது. மொத்தமாக இது ஒரு கூட்டு முயற்சி தான். ஏன்னா இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை பெண்கள் தான் ஆளுமை செலுத்துவாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பெண்களோட ஆளுமையும் பெண்களோட அந்த ஒரு முடிவுகளும் ஒரு 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 ப்ரொஃபஸரை எனக்கு கூப்பிட்டு சொன்னார். என்ன சொன்னாருன்னா, இந்த புத்தகத்தில் வேலுநாச்சியார் செய்த சாதனைகளும் பெண்கள் செய்த சாதனைகளும் MBAல ஒரு சப்ஜெக்டாகவே வைக்கலாம். அந்தளவுக்கு ஒரு ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங்கும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி சொன்னார். அது ஒரு பாடப்புத்தகத்தில் நம்ம பள்ளி பாடப்புத்தகத்தில் ஏன் வரல அப்படின்னு தெரியல. இது வரைக்குமே பள்ளி பாடப்புத்தகத்தில் ஒரு பக்கமோ 2 பக்கமோ தான் இருக்கும். ஆனால் ஆளுமைகளை கொண்டு வரணும். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எழுத்தாளர்களுக்கு நமக்கு பற்றாக்குறை, தமிழ் தேசிய எழுத்தாளர்கள் பற்றாக்குறை நம்மளுக்கு நிறைய இருக்குது. நிறைய எழுத்தாளர்கள் உருவாகணும். இன்னும் நிறைய ஆளுமைகள் வெளியே கொண்டு வர வேண்டியது இருக்குது. இன்னும் நான் அடுத்த புத்தகமும் எழுதிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஆளுமையாக வெளியே கொண்டு வருவோம் அப்படிங்கிறத சொல்லி நான் என்னை இங்கே ஒரு கருவியாக தேர்ந்தெடுத்த தமிழன்னைக்கும் முருகனுக்கும் நன்றி சொல்லி, ஆண்டோருக்கும் நன்றி சொல்லி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. இந்த நிகழ்வில் எல்லோருக்கும் ஒரு நன்றி சொல்வதற்கான ஒரு அரங்கமாக நான் அதை மாற்றிக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அறிவியலாளர் வள்ளலார் என்கிற அந்த நூலுக்கு மூலமாகவும் இருந்தவர் என்னுடைய தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா வெங்கட்ராமன் அவர்கள் தான். தமிழ் தேசிய பேரியக்கம் வள்ளலார் பெருவிழா என்கிற வள்ளலாரை பொதுவெளிக்கு முதல் நாம் அறிமுகம் செய்தோம். பொதுவெளியில் அந்த விழா ஒன்று இல்லை என்றால் இன்றைக்கு சுப்பிரமணிய சிவா இங்கே இல்லை. ஏனென்றால் அதுதான், அதுக்கு நான் உண்மையிலே நான் என்ன சொல்கிறேன்,
இது எப்பொழுதுமே நான் எனது என்பதே ஆணவத்தின் உச்சம் என்பார்கள் வள்ளலார். எனவே அது போன்ற இது என்னுடைய படைப்பு அப்படின்றத விட இந்த சமூகத்தில் இருந்து நான் கற்றதை மீண்டும் இந்த சமூகத்திற்கு கொடுத்திருக்கிறேன் அல்லது காட்டியிருக்கிறேன் என்பதுதான் பொருத்தமாக இருக்கும். அந்த வகையில் இந்த நூல் வெளிவருவதற்கு நிறைய பேர் துணை இருந்திருக்கிறார். எல்லாருமே பெரிய பட்டியலே இருக்குது. என்றாலும் இன்றைக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய தோழர் அருணபாரதி அவர் தான் இதை முதல்ல எழுதி ஆகணுன்ற ஒரு கம்பல்சேஷன் இருக்குல்ல. நீங்கள் தொடர்ந்து அதாவது ஒருத்தவங்க நம்மளை வழி நடத்துகிற போது தான் அதை அந்த அழுத்தத்தின் காரணமாக தான் வெளிவருவோம். அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. உதவி செய்தவர்கள் ஐயா அண்ணாதுரை அவர்கள் இருக்கிறாங்க. அதுபோல் பலருடைய முயற்சியில் தான் இந்த எளிய நூல் வந்திருக்கு. இதனுடைய ஒரே ஒரு நோக்கம் என்பது, அது எழுதப்பட்ட நோக்கம் என்பது என்னுடைய மாணவர்களுக்காகத்தான். ஏனென்றால் அந்த அறிவியல், நான் ஆசிரியராக இருந்தபோது தொடர்ந்து நான் அந்த அறிவியல் பூர்வமான விளக்கங்களை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்போ தான் இந்த வள்ளலார் பற்றிய விஷயங்கள் வருது. அதனோடு இதுக்கு ரொம்ப சரியாக பொருந்துதே என்றதுனால அதை நம்ம பொருத்தி பார்த்துருக்குறோம். அது நீங்கள் நினைக்கிற பெரிய நூல் என்று சொல்கிறதுக்காக ரொம்ப எளிய நூல் தான் அது. அந்த நூலை ஒரு மாணவர்களுக்காக எடுத்துக்கிட்டு, ஏன்னா இந்த வள்ளலாருடைய கருத்துக்கள் மாணவருக்கு போக வேண்டும் என்பதற்காக அது எழுதப்பட்டது. ஆனால் அதை படித்துவிட்டு பல வாசகர்கள் ரொம்ப வியந்து சொல்கிறார்கள். அதே போல் நம்ம பன்மைவெளி வெளியிட்டதுக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம எழுதி கொடுத்த டெக்ஸ்ட் தான் நம்ம கொடுத்தோம். மொத்தம் அந்த புத்தகத்தினுடைய மொத்தத்தையும் அதை ஒரு கவர்ச்சிகரமாக படிக்கக்கூடிய அளவிற்கு அதை கொண்டு வந்தது பன்மை வெளியீட்டகம். அதற்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதேபோல் இன்றைக்கு தமிழருடைய மெய்யியல், அதாவது ஆன்மீகம் ஒரு ஆரியத்துவாவாக மாறி வருகிற இந்த சூழலில் எந்த ஒரு கலப்பமற்று தனித்துவமாக இருக்கக்கூடிய ஒரு மெய்யியல் என்பது வள்ளலாருடைய சுத்த சன்மார்க்க நெறி. அங்கே எல்லாத்தையும் பேசலாம். நீங்கள் சாதி ஒழிப்பு பேசலாம், சமய எதிர்ப்பு பேசலாம், சமயத்திற்குள்ளே இருக்கக்கூடிய எழிவு பேசலாம், அறிவியல் பேசலாம், பிக் பேங் தேரியை பற்றி நீங்கள் பேசலாம், ஈக்குவாலிட்டி அதாவது ஃபெமினிசம் சொல்லக்கூடிய பெண்ணியம் பேசலாம், சுற்றுச்சூழல் பற்றி பேசலாம். இப்படி எல்லாத்துக்குமான ஒரு கொள்கலனாக இன்றைக்கு சன்மார்க்க நெறி இருக்கிறது. அது இந்த நெறியில் இன்றைக்கி ஒரு பெரிய நெருக்கடி இருக்குது. அதான் நீங்கள் எல்லாருக்கும் தெரியும், அந்த பெருவெளி என்பது சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சன்மார்க்கெல்லாம் வீதிகளில் இருக்கிறார்கள். அந்த வேளையில் தான் இந்த விருது வழங்கப்படுகிறது. எனவே இந்த விருது என்பது அந்த சன்மார்க்க மெய்யியலுக்காக போராடுகிற குரல் கொடுத்த போராளிகளுக்கு நான் விருதை சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த எளிய விஷயத்தை நம்ம ஒரு முக்கியமான செய்தியை சொல்லணும் நம்முடைய தமிழ் சிலம்பரசன் அவர்களுக்கு. ஏனென்றால் ஒரு அழைச்சாரு, உங்கள் பேர் உங்கள் இதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்னன்னு நமக்கு தெரியல, எதுக்காக கேட்குறாங்கன்னு தெரியல. ஒருவேளை எங்கேயாவது சொற்பொழி எதாவது பேசணுமான்றதுக்காக சொல்கிறோம், முன்னாடியே எது வந்தாலும் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் திடீர்னு இந்த மாதிரி எழுத்தாளருக்கான விருதுன்னாரு. எனக்கு என்ன ஏங்க எழுத்தாளராக அங்கீகரிக்கிறீங்க, நமக்கு அதை பற்றியே ஒன்றும் பெரிய இது தெரியாது அப்படின்னேன். இல்லை, அது உங்களுக்கு கொடுக்க வேண்டியது தான் அப்படின்னு சொன்னார். உண்மையிலே இந்த தமிழ் சமூகம் என்னையும் ஒரு எழுத்தாளராக ஏற்றுக்கொண்டிருப்பது என்பதற்கு சான்று இந்த அவை. அதற்கும் அவருக்கும் என்னுடைய நன்றியும் அன்பும். நன்றி. நான் தமிழ் தேசியவாதியும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா எந்த கட்டத்திலையும் அடைவிட நான் ஒரு படைப்பாளியாக நான் விரும்புவது கிடையாது. நான் எப்போவுமே எனக்கு சரி தவறுகள் படும்போது சொல்கிறேன். இப்போ என்னுடைய அறிவுக்கும் என்னுடைய வாசிப்புக்கும் இந்த திராவிட அரசியல் டுபாக்குறுத்தனமானது, அது போலியானது அப்படிங்கிறது தெரியுது. அதனால் சொல்கிறேன். நாளைக்கு தமிழ் தேசிய அரசியல் அதிகாரத்துக்கோ இதுக்கோ வரும்போது அவர்கள் செய்கிற நல்லது சரிகளை சொல்வேன், தவறு செய்தால் விமர்சிப்பேன். அதான் இயல்பு. ஆகவே எல்லாரும் கருத்தியல் அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள், அடுத்த தலைமுறைக்கு கடத்துங்கள், புத்தகங்கள் வாசிங்கள், எழுத்தாளர்களை கொண்டாடுங்கள். தம்பி சிலம்பரசன் உள்ளிட்ட அனைத்து அமைப்பினருக்கும் நன்றி. தோழர் திருமுருகன் காளிங்கம் அவர்களை நாம் முதல் முறையாக அழைக்கப் போகிறோம். அதற்காக முன்னோட்ட உரை தோழர் முதல் முறையில் தென்புலம் நூலங்காடி வாயிலாக நாங்கள் தொடர்பு கொண்டது புறநானூற்று வீரன் என்ற நூலுக்காக. தான் எழுதிய அந்நூலை சமூகத்திற்கு மிக வேகமாக ஒரு எழுத்தாளர் எழுதிவிட்டு அந்த எழுத்து பணி முடிந்து விட்டது, அச்சகத்திற்கு முடிந்து விட்டது, நீ சமூகத்திற்கு படைத்து விட்டோம் என்ற மனநிலையில் ஓய்வு பெற்று விடாமல் அந்த புறநானூற்று வீரனுடைய ஒவ்வொரு நூலையும் தன்னுடைய வாயிலாகவே அவர் இந்த சமூகத்திற்கு கடத்தி கொண்டிருந்தார். அப்படியான ஒருவராக தான் தோழர் அவர்களை முதல் நாங்கள் தென்புல நூலகங்களில் சந்தித்தோம்.
அவர் முதல்ல அந்த எழுத்தாளர் வந்து நம்ம கூப்பிட்டதும் எங்களோட தொடர்பு கொண்டு அந்த நூலுடைய மொத்த வரலாற்றையுமே எங்களுக்கு புரிய வைத்து இந்த சமூகத்திற்கு ஏன் தேவை, இந்த சமகாலங்கள் ஏன் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற இந்த ஓயாதலை 3 யானையரவை கைப்பற்றதை பற்றி தான் தோழர்கள் எழுதியிருப்பார்கள். அது அவ்வளவு விளக்கமாக தன்னுடைய வடிவில் முதலில் தொடங்கி விடுதலை புலிகளுடைய ஒவ்வொரு இயக்க நடவடிக்கைகளை பற்றி சொல்லி ஏன் இந்த இயக்கம் தன் விடுதலைக்காக தொடங்குகிறது, எப்படியாக அந்த யானையரவை பகுதியை வந்து நம்ம கைப்பற்றினோம், புலிகள் எவ்வளவு கடினங்களுக்கு பின்பாக கைப்பற்றினார்கள், அது உலக அரங்கில் உலக வரலாற்றில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த போரியல் என்பதை வந்து அந்த நூல் விவரிக்கும். அப்படியான நூலை சமூகத்திற்கு கொடுத்து இன்னும் தொடர்ந்து அடுத்ததாக தமிழர் மறை 1, தமிழர் மறை 2, அடுத்து முருகனை பற்றியான ஆன்மீக வழியிலும் தமிழ் தேசியத்தை பற்றியாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சமூகத்திற்கு எழுத்தாளர் தோழர் திருமுருகன் காளிங்கன் அவர்களை வந்து மேடைக்கு தமிழ் தேசிய இளம் இலக்கியர் விருது தோழர் திருமுருகன் காளிங்கன் வழங்கப்படுகிறது. வழங்குவர்கள் ஐயா பேமாயரின் கையால தோழர் திருமுருகன் காளிங்கர் அவர்களுக்கு தமிழ் தேசிய இளம் இலக்கியர் விருதை வந்து தென்புலம் நூலங்காடி, யாப்பு வெளியீட்டகம், சிந்தனை விருதம் மற்றும் எழுதிரல் சேர்ந்து இவ்விலகை வழங்குகிறோம். இடம் கரெக்டாக இருக்குமா? நீங்க போடுங்க ஐயா. பொன்னாடை போற்றி பட்டயமும் சான்றிதழும் அதனூடாக எங்களால் முடிந்த அந்த தொகையையும் வந்து கொடுத்து தோழர் அவர்களுக்கு வந்து சிறப்பு செய்கிறோம். ஐயா அவர்கள் கையாக ஊக்கத்தொகையும் பரிசு தொகை தோழர் புரியுதா? இப்படி புத்தக பரிசு கவர் செக்கா கொடுத்துருவையா, போட்டோ எடு தம்பி. கொஞ்சமா சொல்லு தம்பி. அப்புறம் நீ பேசும்போது கொடுக்கலாம். வாங்க தம்பி, அடுத்த விருது சொல்லு தோழர். என்ன பேசிட்டு சரி ஒரு எல்லாத்தையும் அடுத்ததாக தோழர் பால்ராசு கரிகாலன் அவர்கள். என்ன சொன்ன பால்ராசு கரிகாலன் மீண்டெழும் பிரபாகரம் என்ற நூலை வந்து தோழர் வந்து ஒவ்வொரு தரவுகளாக தேடி தோழர் இந்த நூலை தொடங்குவதற்கு முன்பாகவே அவரோடு நாங்கள் பேசிட்டு இருந்தோம். தென்புலத்தில் முதல் வெளியீட்டு நூலாக வந்தது மீண்டெழும் பிரபாகரம் என்ற நூல் தான். தோழர் அவர்கள் வந்து தன்னுடைய பயணப்பாட்டில் தமிழ் தேசியத்தை பற்றியான ஆர்வங்களில் முதல்ல உள்ள களத்துக்கு வராரு. வந்ததும் தன்னுடைய சக தோழர்களுக்கே வந்து ஒரு ஈழம் சார்ந்த புரிதல் இல்லை, ஈழத்தில் நடக்கக்கூடிய போராட்ட புரிதல்கள் இல்லை, நம்ம பெரும் இன அழிப்பை சந்திச்சிருக்கோம், அந்த இன அழிப்பு வந்து நம்மளுடைய சக தலைமுறைக்கே வந்து தெரியலை, அதனுடைய வரலாறு தெரியலை அப்படிங்கிறதுலாம் தொடங்கி தான் அந்த கேள்விகள் இருந்து தான் வந்து தோழர் அந்த நூலை எழுத ஆரம்பித்தார். அது ஒவ்வொரு சிறு கோர்வைகளாக ஒவ்வொரு வரலாற்று நிகழ்வுகளாக எடுத்து அதை தொகுத்து வந்து இந்த தலைமுறைக்கு வந்து அது கொடுத்துருக்காரு. அது முழுமையாக ஏன் இந்த ஈழ போராட்ட வரலாறு தொடங்கப்பட்டது, அந்த தரவுகளோடு வந்து இந்த சமுதாயத்திற்கு வந்து அதை முன்னெடுக்கிறது. அதனோடு மட்டும் முடிக்காமல் மீண்டும் இந்த விடுதலை இயக்கம், விடுதலை போராட்டம் என்பது மக்களால் முன்னெடுக்கப்பட வேண்டும், அது எவ்வாறாக தன் இலக்கை நோக்கி நகர வேண்டும், அதற்கு நாம் இங்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றியாகவும் இந்த நூல் வந்து பேசப்பட்டிருக்கும். அப்படியான இளம் எழுத்தாளர் தோழர் பால்ராசு கரிகாலன் அவர்களுக்கு எழுதிரல் வழங்கும் இளம் தமிழ் எழுத்தாளர்களுக்கான தமிழ் தேசிய இளம் இலக்கியர் விருதை ஐயா தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் ஐயா பேமா அவர்கள் வழங்க பெற்றுக் கொள்வார். புத்தகத்தின் பெயர் மீண்டெழும் பிரபாகரன். முதலாக அவர் எழுதிய புத்தகம் திரு பால் கனகராஜ் கரிகாலன் அவர்கள். தோழருக்கு கேடயம், சான்றிதழ் மற்றும் பணமுடிப்பு வழங்கப்படும். போட்டோ கரெக்டாக போஸ்ட் கொடுங்க. செந்தில் அதை கையில் வச்சுங்க, அது அப்புறமா கொடுத்துக்கலாம். அந்த இப்போ கொடுங்க புத்தகத்தை. அதையும் புத்தகத்தையும் வாங்கி அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுங்க.
வாழ்த்துக்கள். அடுத்ததாக அண்ணன் கதிர்நம்பி அண்ணன் அவர்கள். அண்ணனை பற்றி முதல் சொல்ல வேண்டும் என்றால், முதல் சந்திப்பு அரசியல் பெருஞ்சொல் என்ற நூலோடு தான் அண்ணனோடு தொடங்கியது. வ.உ.சி.யின் அரசியல் பெருஞ்சொல்லை கையகத்தில் கொடுத்து விட்டு அன்றும் சமூக இயற்கை வளம் சார்ந்த சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனை சூழலை பற்றி தான் அண்ணன் வந்து ஒரு பேச்சு தொடங்கப்பட்டது. அதனூடாக வ.உ.சி இதுவரை வந்து நமக்கு வந்து ஒரு வெறும் ஒரு 2 வரி 3 வரி பக்கங்களுக்காக மட்டுமே இந்த சமூகம் வரலாற்றாக கொடுத்திருக்கிறது. அவர் செக்கிழுத்தார், கப்பல் இழுத்தார், மாண்டு விட்டார் அப்படிங்கிற அந்த 3 வரிகளோடுமே இந்த தமிழ் சமூகத்தில் முடக்கப்பட்டிருந்த வ.உ.சி அவர்களின் போராட்ட வரலாறையும், அன்றைய காலகட்டங்களில் வ.உ.சி ஐயா அவர்கள் முன்னெடுத்த போராட்டம் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அந்த பொருளாதார மீட்பு என்பது இன்றைய காலகட்டத்திலும் இந்த தமிழ் தேசிய சமுதாயத்திற்கு எவ்வளவு தேவை, அவர்களிடமிருந்து எவ்வளவு படிப்பினையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அண்ணன் தொடர்ந்து வந்து அதன் வ.உ.சி அவர்களை பற்றியான நிறைய செய்திகளை பற்றி எங்களுக்கு பேசி தெரியப்படுத்தினார். அதனூடாக இந்த தமிழ் தேசிய களங்களில் தன்னால் இயன்ற வரையுமான பெரும் கடமைகளை வந்து அண்ணன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் அவர்கள் வ.உ.சி தமிழ் தேசியத்தில் ஏன் இந்த சட்டகத்தில் வந்து வ.உ.சி பொறுத்த நிறைய பேர் வந்து வ.உ.சி வந்து சாதிய சட்டத்தில் பொறுத்திருக்கிறார்கள், இந்திய விடுதலை போராட்டத்தில் ஒரு சிறு குறிப்பாக மட்டுமே பொருத்தி இருக்கிறார்கள். ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. வ.உ.சி அவர்கள் அன்றைய காலகட்டங்களிலே ஒரு மொழி வழங்குவது ஒரு தனி நாடு என்ற இன்றைய தமிழ் தேசிய ஒரு மொழிவழி தேசிய இனங்களுக்கான விடுதலையும் பற்றி பேசியிருக்கிறார். மிக நீண்ட காலங்களுக்கு பின்பாக இந்த மிக பெரும் தமிழர் கடலில் தமிழ் கப்பலை விட்டு தமிழர் வரலாற்றில் தமிழர் பொருளியலை மீட்டெடுக்க தன்னுடைய வாயிலாக பல களங்களை கண்டிருக்கிறார். வ.உ.சியை பற்றி இன்னும் அண்ணன் வந்து எங்களுக்கு இன்னும் சொன்னது பார்த்தீங்கன்னா, அவர் சிறையில் இருக்கும் பொழுது இந்த எவ்வளவு சிக்கல்கள் கொடுமைகளுக்கு மத்தியில் வந்துட்டு அவர் மெய்யரம் என்ற நூலை எழுதியிருப்பார். எவ்வளவு அந்த மெய்யரம் என்பது எவ்வளவு சித்தாந்தம் புரிந்தது என்று பற்றியெல்லாம் சிதம்பர வேங்கை என்ற நூலின் வாயிலாக முழு தொகுப்பாக வந்து அதை நமக்கு கொடுத்திருப்பார். நிறைய கட்டுரைகள் ஐயாவுடைய ஆய்வுகளை பற்றியும் ஐயாவுடைய குறிப்புகளை எப்படியெல்லாம் இந்த தலைமுறையை ஒரு கட்டுரைகளாக நம்ம கொடுக்க வேண்டும் என்பதை பற்றியும் கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து எங்களோடு கீவடிகளில் பயணித்து அந்த ஒவ்வொரு வாசிப்புக்கு கூடாகவும் எங்களோடு இருந்து அந்த வரலாற்று செறிவுகளை சொல்லி இந்த சமகாலங்களில் நாம் ஏன் வ.உ.சியை கையில் ஏந்த வேண்டும், ஏன் இந்த சமகாலங்களில் தமிழ் தேசிய சட்டகத்திற்குள் வ.உ.சியை பார்க்க வேண்டும் என்ற தேவையையும் இந்த இளைய சமுதாயத்திற்கு இன்றும் அந்த கருத்தியலோடு கடத்தி கொண்டிருக்கக்கூடிய அதன் கதிர்நம்பி அவர்களை இளம் தமிழ் எழுத்தாளர்களுக்கான தமிழ் தேசிய இளம் இலக்கியர் விருதை அண்ணன் பாலா அவர்கள் வழங்க பெற்றுக்கொள்வார். தமிழ் தேசிய மிக சிறந்த ஒரு உலக அறிவு படைத்தவர் தம்பி கதிர்நம்பி அவர்கள். அவர் நீங்கள் பின்தொடர்ந்தா போதும், பல விடயங்களை உலக அறிவுகளை கொண்டு வந்து இளைய பிள்ளைகளுக்கு கடத்தக்கூடிய ஒரு ஆளுமை. அவர் எழுதிய முதல் புத்தகத்துக்கு தமிழ் தேசிய இலக்கியர் விருது கொடுக்கப்படுகிறது. தொடர்ந்து அவர் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் இயங்க வேண்டும் என்று எழுதுதல் சார்பாகவும் மற்றவர் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அடுத்ததாக அண்ணன் சேயன் அவர்கள் பெண்மையின் பேராண்மை. இந்த நூல் எப்படி சொன்னா, அவர் வந்து ஒரு புனைவுக்கையோட ஐயா அம்மா வேலுநாச்சியார் அவர்களை வந்து இந்த சமூகத்திற்கு வரலாற்று ரீதியாக அந்த வரலாற்று செறிவுகளோட கொடுத்துருக்கிறாரு. அண்ணனவர்கள் பேசும் பொழுது நான் நிறைய பயணப்பட்டப்பா, அப்போ வந்து ஜான்சி ராணியை பற்றி நிறைய பேசுகிறாங்க. அவருடைய வரலாறு என்பது ஒரு ஒரு ரொம்ப மிகப்பெரிய பேசப்படுது இந்தியா முழுவதும். ஆனால் நம்முடைய மண்ணிலிருந்து வேலுநாச்சியாரை பற்றி நம்முடைய மண்ணில் இருக்கவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இதை வந்து இளையம் தலைமுறைக்கு நம்ம எப்படி கொண்டு போகணுங்கிற நோக்கோட தான் நான் வந்து இதை குழந்தைகளுக்கானதாகவும் எழுதணும்னு சொல்லி தொடங்கணும் அப்படின்னு சொல்லி தான் அண்ணன் அந்த நூல் தொடக்கத்தை பற்றியான ஆக்கங்களுக்கான இதை வந்து சொன்னார். உண்மையிலேயே ஆங்கிலேயர் ஆட்சியில் ஆங்கிலேயர்கள் கைப்பற்றப்பட்ட ஒரு நாட்டை தன் விடுதலை போராட்டத்தின் மூலமாக பெற்று மீண்டும் ஆட்சி அமைச்ச ஒரே அரசர் வந்து அன்னை வேலுநாச்சியார் அவர்கள் மட்டும்தான். ஆனால் இந்த வரலாறு இந்த மண்ணிலேயே பேசப்படுவதும் இல்லை, இந்தியா முழுவதுமான ஒரு அடையாளமாகவும் எடுத்துக்கொள்ளப்படுவதே இல்லை. வெறும் ஜான்சி ராணியை மட்டுமே போட்டு நம்மளுடைய மொத்த வரலாற்று நோக்கியுமே வந்து பின்னுக்கு தள்ளுறாங்க. அதனால் ஒரு சாதிய ரீதியாகவும் நம்மளுடைய வரலாற்று விடுதலை வீரர்களை வந்து பின்னோக்கி இழுக்கிறாங்க. அதையெல்லாம் உடைத்தெறிந்து இந்த பெண்மையின் பேரன் வந்து ஒரு மிக பெரும் சாதனை படைத்திருக்கிறது.
நிறைய பேர் நிறைய குழந்தைகள் வாசிக்கக்கூடியதாகவும் நிறைய பள்ளி மாணவர்கள் வாசிக்கக்கூடியதாகவும் நூலாகவும் வந்து இந்த காலகட்டங்களில் அதிக விற்பனையோடும் சென்ற நூல் வந்து பெண்மையின் பேராண்மை நூல் என்பதை நாங்கள் அதை சொல்லிக்கிறோம். இன்றும் தொடர்ந்து தமிழ் தேசிய சட்டத்திற்குள்ளாக தனது பங்கை தன்னுடைய வாயிலாகவும் செலுத்தி கொண்டு தன் நண்பர்களோடும் தன் சுற்றத்தாரோடும் இந்த இன அரசியலை பேசிக்கொண்டும் இந்த மக்களின் எழுச்சிக்காக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சேயன் அவர்களுக்கு எழுதுதல் வழங்கும் இளம் தமிழர் எழுத்தாளர்களுக்கான தமிழ் தேசிய இளம் இலக்கிய விருதை வரலாற்று ஆய்வாளர் அண்ணன் மன்னன் மன்னர் அவர்கள் வழங்க பெற்றுக்கொள்வார். இன்னும் அண்ணனை சொல்லணும்னா, அண்ணன் வந்துட்டு அவருடைய பணி அகத்தில் வந்துட்டு ஈழத்தமிழர்களுக்கான அகதி முகாம் விற்கக்கூடியவர்களுக்கும் வேலைவாய்ப்பு தரணும்னு சொல்லி தன்னுடைய முழு முயற்சியில் நிறையா ஈழ அகதி முகாம்களுக்கு சென்று அதை முயற்சியை முன்னெடுத்தார். இன்னும் தன் பணிகளில் வந்துட்டு நிறையா தமிழர்களுக்கு முன்னுரிமை தரணும்னு சொல்லிட்டு தன் அலுவலகங்கள்லேயே அதை முன்னெடுக்கிறாரு. அவர்களுக்கு தமிழ் தேசிய கேடயம் மற்றும் பரிசு பொருள் அதனூடாக பண முடிவு. நன்றி. அடுத்தது தோழர் சுப்பிரமணிய சிவா தோழர் அவர்கள். பேர் எப்படியோ அப்படியாக தான் தோழருடைய எழுத்துக்களும் இருக்கும். வள்ளலார் அவர்களை வந்து இதற்கு ஒரு ஆன்மீக ரீதியாக நிறுவப்பட்ட தளங்களில் தன்னை அறிவியலாளராகவும் நிறுவி இந்த சமூகத்திற்கு வள்ளலார் இன்னொரு பார்வையாகவும் அவர் தமிழ் தேசிய சட்டத்திற்குள்ளாகவும் கொண்டு வந்து அறிவியல் ரீதியாகவும் அவரை வெளிப்படுத்தி இன்றும் தன் முனைவர் ஆய்வு பட்டங்கள் அதை முன்னெடுத்திருக்காரு. இன்றும் களப்போராட்டங்களில் முன்னெடுத்திருக்காரு. இந்த வடலூர் வள்ளலார் அந்த பெருவெளியை காப்பதற்கான போராட்டங்களில் தமிழ் தேசிய பேரியக்கத்தோடு முன்னின்று களமாடிய தோழர்கள் ஒருவர் வந்து சுப்பிரமணிய சிவா தோழர் அவர்கள். அவர் எழுத்தாளர் மட்டுமல்ல, இந்த சமூகத்தின் போராளியும் கூட, ஒரு தமிழ் தேசிய போராளி. அப்பெரும் போராளிக்கு அவர்கள் எழுதிய அறிவியலாளர் வள்ளலார் என்ற நூல் வந்து உறுதியாக நீங்கள் அனைவருமே வாசிக்க வேண்டிய ஒரு நூல். பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களோடு கலந்துரையாடக்கூடிய மிக பெரும் ஆய்வு நூலும் கூட. அதனூடாக வள்ளலாரையும் இந்த தமிழ் சமூகத்தின் ஆன்மீகத்தையும் காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கிறது. அப்படியான தமிழ் தேசிய போராளி தமிழ் தேசிய எழுத்தாளர் ஐயா சுப்பிரமணிய சிவா தோழர் அவர்களுக்கு தெற்கெல்லை போராளி ஐயா யோகீஸ்வரன் ஐயா அவர்கள் எழுதுதல் வழங்கும் இளம் தமிழ் எழுத்தாளர்களுக்கான தமிழ் தேசிய இளம் இலக்கிய விருதை ஐயா அவர்கள் வழங்க பேராசிரியர் முனைவர் தமிழ் தேசிய போராளி ஐயா யோகீஸ்வரன் ஐயா அவர்கள் வழங்க முனைவர் தமிழ் தேசிய போராளி சுப்பிரமணிய சிவா தோழர் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். பொன்னாடை போட்டி அத்தாக கேடயம் சான்றிதழ் மற்றும் படம் முடிப்பு அது வாங்கிக்கோங்க. சிறப்பு சார். வாழ்த்துக்கள் நண்பர். அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கம். தமிழ் தேசிய உணர்வோடு கூடியிருக்கிற இந்த கூட்டத்தை பார்ப்பதற்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. பரிசு பெற்றவர்களுக்கும் பரிசு கொடுத்தவர்களுக்கும் பாராட்டுதலை தெரிவிக்கின்றேன். அவர்கள் இன்னும் பரிசுகள் பெற வேண்டும், இன்னும் நூல்களை எழுத வேண்டும். தமிழ் தேசியத்திற்கு மட்டுமல்ல, தமிழ் சமுதாயத்தினுடைய எல்லா நிலைகளிலும் அவர்கள் ஊடுருவி நூல்கள் பல எழுத வேண்டும். எனவே அந்த பெரும் பணியில் அவர்கள் ஈடுபட நான் அவர்களுக்கு பல்லாண்டு பல்லாண்டு வாழ்த்துகிறேன். தமிழ் தேசிய இயக்கம் என்பது வளர வேண்டிய அளவுக்கு இன்னும் வளரவில்லை என்பது உண்மைதான். அது ஏன் வளரவில்லை என்றால், அரசியல் உலகிலே மிக சாமர்த்தியமானவர்கள், பெரும் செல்வம் நிறைந்தவர்கள்,
அரசியலிலே ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆட்டம் ஓய்வுக்கு இடையே தான் தமிழ் தேசியத்தை நாம் முன்னெடுக்க வேண்டியது இருக்கிறது. அந்த முன்னெடுப்பில் பல்லாண்டாக எனக்கு தெரிந்தவரை ஒரு 25 ஆண்டுகளாக நான் தொடர்பு கொண்டு இருக்கின்ற பே மணியரசன் அவர்களை நான் இங்கு நினைவுபடுத்த வேண்டும். நான் திருவிதாங்கூர் தமிழர் போராட்ட வரலாறு எழுதுவதற்கு முன்பே திரு மணியரசன் அவர்களோடு தொடர்பு கொண்டு தமிழ் தேசிய சிந்தனைகளை, நான் பெற்றிருந்த சிந்தனைகளை அவர் மூலமாக மேலும் வளர்த்து கொண்டேன். அதுதான் உண்மை. தமிழ் தேசியத்தில் முன்னோடியான எல்லா பேரையும் ஓரளவுக்கு தெரியும். ஆனாலும் அந்த தமிழ் தேசியத்திலே காலூன்றி நின்று பணி செய்கின்ற மணியரசன் அவர்களை தமிழுலகம் அறியும், போக போக அறியும். தமிழ் தேசியம் வளர வளர தமிழர்கள் விழிப்புணர்வு கொள்ள கொள்ள இந்த தமிழ் தேசிய இயக்கம் மக்கள் இயக்கமாக மலர வேண்டும். அந்த சூழ்நிலையிலே மணியரசனுடைய 75வது பிறந்த நாள் விழாவிற்கு செல்ல வேண்டும் என்று இருந்தேன். ஆனால் எங்கு நடக்கிறது, எப்படி நடக்கிறது என்றெல்லாம் எனக்கு அறிவுக்கு கிடைக்கவில்லை. தோழர்கள் எனக்கு செய்தி தரவில்லை. அப்பொழுதே அவருக்கு நான் சிறப்பு செய்ய வேண்டும் என்று எண்ணி இந்த ஆடைகளை எல்லாம் வாங்கி வைத்திருந்தேன். அது என்றைக்கு வாய்க்கப் போகிறது என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். அந்த நல்ல நிலையை தோற்றுவித்தவர் திருவாளர் மணியரசன் அவர், சிலம்பரசன் அவர். அந்த சிலம்பரசன் விடாது என்னை ஈடுபடுத்தி, நீங்கள் தமிழ் தேசியத்தில் ஈடுபட்டிருப்பது எனக்கு அளவிறந்த மகிழ்ச்சி என்று என்னை உற்சாகப்படுத்துகின்ற ஒரு இளைஞர். அந்த நிலையிலே தமிழ் தேசியத்தினுடைய இன்றைய மாபெரும் தலைவராக வழிகாட்டியாக இருக்கிற என் அருமை நண்பர் பெரும் தோழர், தமிழ் தேசியத்தின் ஊற்றுக்கண்ணாக உலாவிக் கொண்டிருக்கின்ற மணியரசன் அவர்களுக்கு திருவிதாங்கூர் தமிழர் போராட்ட வரலாறு திருவிதாங்கூர் தமிழர் போராட்ட வரலாறு என்றால் அது தமிழ் தேசியத்தின் அடிப்படையான ஒரு செயல்பாடு. வடவேங்கிடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறு நல்லுலகம் என்று தொல்காப்பியத்திலே பரம்பரனார் பாடி வைத்திருக்கிறார். அந்த தமிழகத்தை அமைக்க வேண்டும் என்ற கொள்கை சுதந்திர போராட்ட காலத்திலேயே தமிழ் அறிஞர்கள் பலருக்கு ஏற்பட்டது. அவர்கள் தமிழ் தேசியம் என்று சொல்லாவிட்டாலும் தமிழன், தமிழ்நாடு என்றெல்லாம் சிந்தனைகளை வளர்த்தார்கள். அது அந்த காலகட்டத்தில் அதற்கு கடும் எதிர்ப்பும் இருந்தது. அப்படிப்பட்ட எதிர்ப்பு நிலையிலும் தமிழன், தமிழ்நாடு, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நெல்லடா, தமிழன் என்றொரு இனமுண்டு தனியே அவருக்கு ஒரு குணமுண்டு என்று ராமலிங்கர் கவிஞர் ராமலிங்கம் பாடினார். நாமக்கல் ராமலிங்கர் பாடினார் அல்லவா? அவர் ஒரு காங்கிரஸ்காரர், தீவிரமான காங்கிரஸ்காரர். அவர் சொல்கிறார், தமிழன் என்றொரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. சொல்லாமல் இருக்க முடியலை. பாரதியினுடைய பாடலிலும் தமிழ் உணர்வு இருக்கிறது. ஆனால்
இந்திய தேசியம் என்ற பேர் அலை அப்பொழுது அடித்து கொண்டிருந்ததினாலே அதன் ஊடே நம்முடைய வீச்சு குறைவாக இருந்தது. அதற்கு பிறகு விடுதலையான பிறகு அரசியல் கட்சிகள் முளைத்து வளர்ந்து எந்த கொள்கையும் தீவிரமாக இல்லாமல் அரசியல் நடத்த வேண்டும், ஆதிக்கம் செய்ய வேண்டும், நாட்டை ஆள வேண்டும் என்று கச்சை கட்டி நின்றதினாலே நம்முடைய தமிழ் தேசியத்தை பற்றிய வளர்ச்சி சரியாக அமையவில்லை. பல ஆண்டுகளாக தமிழ் உணர்வை அங்கங்கே வளர்ந்தாலும் தமிழ் தேசியம் என்ற ஒரு கான்செப்ட், ஒரு கருத்தியல் வளர வேண்டும் என்ற சிந்தனை நூலிழையாக வளர்ந்து கொண்டு வந்தது. அதற்கு அடிப்படை என்ன என்றால், நாம் சேர சோழ பாண்டியர் காலத்திலேயே 3 அரசுகளாக இருந்தாலும் அவை தமிழ் அரசுகள். ராஜராஜ சோழன் இந்தியாவையே ஆட்டி படைக்கிற, உலகத்தில் பல பகுதிகளுக்கு சென்று வெற்றி கொடி நாட்டிய ராஜராஜனுடைய பெருமையை, தமிழனுடைய பெருமை அது. ஆனால் அவனை ஒரு இந்து அரசர் என்று சில சரித்திரக்காரர்கள் திரித்து எழுதிவிட்டார்கள். என்னவானாலும் எப்படி நடந்தாலும் தமிழ் தேசியம் ஒரு நாள் வெற்றி பெறும். காலம் மாறும், நம் கொள்கை வெற்றி பெறும். நாம் எங்கிருந்தாலும் எப்பொழுது எந்த வேலை செய்திருந்தாலும் நம்முடைய தமிழ் தேசிய உணர்வு உள்ளத்திலே ஊறுமானால் அதற்காக நம்முடைய இளைஞர்கள் தயாராவார். இந்த சமூகத்தினுடைய வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், இவற்றை பயன்படுத்தி இவற்றை எடுத்து சொல்லி இங்கு மக்களை திசை திருப்பி நாங்கள் வேலையை தேடித் தருவோம் என்பார்கள் சிலர். நாங்கள் வாணிகத்திலே உங்களை மேல் தூக்கி விடுவோம் என்று சொல்வார்கள் சிலர். இப்படியெல்லாம் பேசி மக்களை குழப்பி கொண்டிருக்கிறார்கள் அரசியல்வாதிகள். உங்களுக்கு பலவற்றை தருகிறோம், அதை தருகிறோம், இதை தருகிறோம் என்று சொல்லி திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த மயக்கத்திலே வீழ்ந்து மக்கள் குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த குழப்பத்தின் ஊடே அவருடைய சிந்தனையை தமிழ் தேசியத்தின் பக்கம் வளர்க்க வேண்டுமேயானால் இளைஞர்கள், இளம் எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் சிந்தித்து அதற்காக எழுத வேண்டும், பேச வேண்டும். இது போன்ற இயக்கங்களில் ஆர்வத்துடன் தமிழ் தேசிய இயக்கங்களில் ஆர்வமுடன் சேர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிச்சயமாக வரும். எது 10, 25, 30 ஆண்டுகளாக இந்த இயக்கத்தை மணியரசன் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிற போது ஏன் இன்னும் மேலே போகவில்லை என்றால், இந்த அரசியல் மாச்சரியங்கள், மக்களை திசை திருப்புகின்ற வேலைகளை அரசியல்வாதிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் மீறி நம்முடைய மக்களுக்கு உண்மையான விடுதலை தமிழ் தேசியம்தான் என்ற கருத்தியல் காலப்போக்கில் வளரும். இன்று இல்லாவிட்டாலும் நாளை, நாளை இல்லாவிட்டாலும் மறுநாள் நிச்சயமாக வரும். அதுதான் உண்மையான தமிழ் மக்களுடைய விடுதலை நாள், தமிழர் வாழ்வியல் நாள். அதை எண்ணி பார்க்கிறவர்கள் எங்கிருந்தாலும், அவர்கள் எந்த ஊரில் இருந்தாலும், எந்த கட்சியிலே கூட இருக்கிறார்கள் பலர். ஆனால் உள்ளத்திலே தமிழ் தேசியம் இருக்கிறது. அவருடைய சூழ்நிலை அங்கே இருக்கிறார்.
அவர்கள் அரசாங்க பதவியிலே இருக்கிறார்கள், ஆட்சியாளருடைய தயவிலே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே பலர் இருக்கிறார்கள். மக்கள் வாழ்க்கை அப்படி போகிறது. ஆனாலும் அவற்றையெல்லாம் கடந்து நம்முடைய மணியரசன் அவர்கள் தமிழ் தேசியத்தை இன்னும் வளர்ப்பார்கள். நாமெல்லாம் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பம், இந்த உரை நிகழ்த்த வழிவகுத்த சிலம்பரசனுக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி.